நான் கேட்குறேன், சிவா அவர்களுக்கு வந்து உண்மையிலே அறிவு இருக்குதா இல்லையானு தெரிலங்க எனக்கு. நல்ல ஹீரோ, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ டைம் கொடுத்து அவ்வளோ படத்தை வேட்டையும் கூட ரிலீஸ் பண்ணாமலாம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். ஒரு பிரம்மாண்டமாக இருக்க வேணாம், பிரம்மாண்டமாக காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே சப்புன்னு ஆக்கி விட்டுறீங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது. சூர்யா வந்து உண்மையிலேயே மனம் நொந்து போய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வேட்டையை உள்ள விட வேணாம், இது சத்தியமாக வேலைக்கு வருது, நம்ம தனியாக உள்ள சொல்ல விட்டுக்கிறாரு. பட் பாவம் தனியாக விட படம் வேலைக்கு ஆகல. 30 நாள் ப்ரொமோஷன் பண்ணீங்க, பிரம்மாண்டமாக ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, பில்டப்லாம் நிறைய ஏற்றுறீங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஒர்த்து இல்லாமல் நீங்கள் பில்டப்லாம் ஏற்றுறீங்கன்னா அது வந்து ஏற்றுக்க முடியாது, வேலைக்கும் ஆகாது. ஒரு படம் நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் வந்து நீங்கள் பில்டப் ஏற்றணும். அப்போ தான் வந்து அது ஒட்டும். இல்லைனா வந்து அஞ்சானுக்கு வந்த நிலமை தான் எல்லா படத்துக்கும் வரும். இப்போ இந்த கங்குவா படமும் அதே நிலைமையில தான் இருக்குது, அந்த விளிம்பில் தான் இருக்குது. அஞ்சான் எந்த மாதிரி பண்ணாரோ அந்த லிங்குசாமி, அதே தான் இந்த ப்ரொடக்ஷன் டீம் ஞானம் பண்ணியிருக்காரு, டேரக்டரும் பண்ணியிருக்காரு. இது வந்து சூர்யாவுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அமையும். இந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா வந்து உங்கள் கேரியருக்கு ஆபத்து தான் சொல்லுவேன். வரதுக்கு முன்னாடியே 2000 crores கன்ஃபார்ம்னு சொன்னாங்க. சக்ஸஸ் மீட் வந்து டிசம்பர் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்? அவர் என்ன சொல்லிடுறேன்னா, அமரன் சக்ஸஸ் மீட் நடக்கும் பொழுது மறுபடியும் அமரன் சக்ஸஸ் மீட்டுக்கு அதே ஸ்டேடியத்தில் நடக்கிறதுனால நீங்கள் இதே வந்து அமரன் பேர் மாற்றி எதுவும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த படத்துக்கு சக்ஸஸ் மீட் வச்சாங்கன்னா அதை வந்து ப்ளூ சட்டை மரம் கலாய்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சக்ஸஸ் மீட்லாம் கலாய்க்கிறாரு. அதனால் இந்த மாதிரி ஃபேக் சக்ஸஸ் மீட்லாம் நடக்காது. நடத்துனீங்கனாலும் அது வந்து ட்ரால் மெட்டீரியல் ஆகிடும். அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணுறாதீங்க. இப்பயே இல்லைங்க, இப்பயே ஓடலைங்க. நீங்கள் எப்படி சக்ஸஸ் மீட் பண்ணீங்க? அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாச்சும் ஓடணும் படம். இப்பயே வந்து ஸ்க்ரீன் நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த தேட்டர் போனாலும் டிக்கெட் கிடைக்கும் கங்குவா. இப்போ சொல்கிறேன், எந்த தேட்டர் போனால் ஃப்ரீயாக படம் பார்க்கலாம். அந்தளவுக்கு காலியாக இது படம். ஃபஸ்ட்டு ஷோ ஃபுல்லாக ஆகலைங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனே கிடைக்கல. அமரன் எல்லாம் சண்டை போடுறாங்க, அமரன் நல்லா ஓடுது உங்களுக்கு எப்படி? ஏன்னா வந்து தேட்டருக்காரங்க படம் பார்த்துறாங்க, கங்குவா பார்த்துறாங்க, முன்னாடியே பார்த்துட்டு வந்து எல்லாம் வந்து பிரச்சனையில் இறங்கிட்டானுங்க. நான் கொடுக்க முடியாது, 50-50 கேட்டுக்கிறாங்க ஸ்க்ரீனு. 50 தர முடியாது, அமரன் தான் ஓடுது, உனக்கு வேணா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சின்ன ஸ்க்ரீனில் தான் ரோனி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி சக்ஸஸ் மீட் பண்ணிங்கன்னா எதை பேஸ் பண்ணி சக்ஸஸ் மீட்டு நான் கேட்பேன். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரால் மெட்டீரியல் ஆகிடும். அந்த விஷயத்தை தயவு செஞ்சு கையில் அடையாது. அதில் என்ன ப்ரோ பிரச்சனை? இந்த படத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? இந்த படத்துக்கு பிரச்சனைங்களா, சூர்யா நடித்தது ஓகே, பட் வந்து அதை வந்து டேரக்டர் வந்து அவருக்கான வாய்ப்பே கொடுக்கல. சூர்யா நடிப்புக்கு உண்டான வாய்ப்பே கொடுக்கல. இப்போ அந்த எக்ஸாம்பிள் இந்த 24ன்னு ஒரு படம் வந்து சூர்யா, அதெல்லாம் சூர்யாவை நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேரக்டரும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ப்ரெசன்ட் கேரக்டராக இருந்தாலும் சரி, பாஸ்ட் அந்த டைம் ட்ராவல் பண்ணுற எல்லா டைம் ட்ராவல்லையும் சூர்யாவோட ஆக்டிங்கை நல்ல தெளிவு வெளிப்படும். இதில் வந்து ரெண்டு தான் காட்டிக்கிறாங்க. ஒன்று 1000 வருஷம் நடக்குது, இப்போ ப்ரெசன்ட் 2024 நடக்குது. ரெண்டுத்துலையுமே வந்து சூர்யா வந்து யூஸே பண்ணல. ஆதி காலத்தில் என்ன காட்டுறீங்க, காட்டுவாசியில் கத்தினே இருக்கணும், சூர்யா சண்டை போட்டுனே இருக்கணும், உகரமாக இருக்கணும். இதுதான் அவரோட ஆக்டிங், உச்சபட்ச ஆக்டிங். அவள் தான். ப்ரெசன்ட்டில் என்ன பண்ணீங்க, அப்படியே கேஷுவலாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், இந்த கோவம் படக்கூடாது, எதுனா தான் அதை கண்டுக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேரக்டர். இதில் என்ன நீங்கள் ஆக்டிங்கை மாற்றுறீங்க? தங்கலானில் பண்ண ஆக்டிங்கோட இதில் எதுவுமே கிடையாது. ப்ரொடக்ஷன் டீம் சொல்கிறேன், தங்கலானில் நீங்கள் அந்தளவுக்கு விக்ரம் ஆக்டிங் பார்த்தீங்களோ அதில் 10% கூட இதில் வந்து சூர்யாவை வச்சு யூஸ் பண்ணலாம் சொல்லுவேன். அது ஒரு மைனஸ், சூர்யாவோட ஆக்டிங் யூஸ் பண்ணாத ஒரு மைனஸு. இன்னொன்று வந்து கதை தண்டகரமும், கதையே இல்லை. ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பையனோட அப்பா அம்மா வந்து சூர்யாவால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அனாதை ஆனதுனால அவனை வந்து என் பையன் தத்தெடுத்து அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ணும்பா. இதுதான்ப்பா கதை. அவனை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அந்த பையன் நடுவில் நம்பிக்கை துரோகம் பண்ணுறான், சூர்யா குத்துற மாதிரி ஆகிடும். அது குத்துறது கூட அடுத்த சீன்லேயும் சரியாயிடும். சூர்யாவுக்கு நல்லா குத்திட்டு போயிடுவாப்புல அந்த பையன், அது அடுத்த சீன்லேயும் சரி பண்ணுறாங்க. அது எப்படிலாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சீன் வருது. அப்புறம் வந்து அந்த பையன் கூட இருந்து அவனை காப்பாற்றுறதுனால அந்த பையன் வந்து மனசு மாறி ஓகே தான், நீ எனக்கு வில்லன்லாம் இல்லை, நானே உன்னை வந்து காப்பாற்றுறேன், நம்ம 2-3 சீன்லாம் வரும். இதுதான் அவங்க 2 பேரும் நடக்கிறதா காட்டிடுறாங்க. இதில் என்னத்த நீங்கள் கதையை பார்த்துறீங்க? வேட்டையில் இந்த கதை கூட இல்லை. வேட்டையில் கூட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். அந்த கதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. உண்மை சம்பவத்தை நல்லா எடுத்துருந்தாங்க வேட்டையில். அது கூட இதில் இல்லைன்றதுனால கதை ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு நினைக்கிறேன்? இதுக்கப்புறமும் கிடைக்காது. படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே கிடைக்கல, படம் பார்த்து கை ஊற்றுங்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி தேட்டர் கிடைக்கும்? சத்தியமாக சொல்கிறேன், தூக்கிடுவாங்க. அமரன் பார்க்குற ஆடியன்ஸ் அப்படியே அமரனுக்கு வந்துன்னு இருப்பாங்க. இந்த படம் பார்த்தவங்களும் வரமாட்டாங்க, பார்க்காதவங்களும் அவங்க சொல்லி வரமாட்டாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து படத்தோட ரிசல்ட் அந்த மாதிரிக்கு கேவலமாகுது. மியூசிக்கை வந்து ரசிக்கிற மாதிரி இல்லைங்க. 3வது நெகட்டிவ் சொல்கிறேன், மியூசிக் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, பிரம்மாண்டமாக காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா கிராண்டாக சைட்லலாம் கொடுத்துக்கிறீங்க. பட் வந்து அது ஒரு தலைவலி தான் கிரியேட் பண்ணுறத தவிர படத்தை ரசிக்கும்படி இருக்கா அப்படின்னா இல்லை. அதனால் மியூசிக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட். அதனால் வந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வந்துனே இருக்குது படத்தில். மன்னாத்துக்கு அப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு பண்ணுறாரு இந்த படத்தை.
அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியலங்க, இந்த எமோஷன் எடுக்கிற சொல்லிட்டு அதே போட்டு கிரிஞ்சி பண்ணி வச்சுக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல அதுலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. நீங்கள் எப்போ அந்த எமோஷன்லேருந்து வெளியே வரீங்கன்னா அப்போ தான் உங்கள் படம் நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன், வீரம்லேருந்து விவேகம்லேருந்து விசுவாசம்லேருந்து எமோஷன் எடுக்கிற சொல்லிட்டு எல்லா பற்றியும் கெடுக்கிறீங்க. அது ஒட்டோட மாது. இந்த அண்ணாத்திலையாச்சும் தங்கச்சி அண்ணன் சென்டிமெண்ட்டாச்சும் ஓட்டம் ஏதோ ஓரளவுக்காச்சு. அது கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் தங்கச்சி மாதிரி இல்லை, ஹீரோயின் மாதிரி இது அப்படின்னாலும் ஏதோ அந்த இன்டர்வல் பார்க்கலாம் நல்லா இருக்கும் ரஜினி. இதில் இன்டர்வல் பார்க்க கூட ஓட்டல, அந்த பையன் கேரக்டரே ஓட்டல. இவன் வந்து தத்தெடுத்து பையனை காப்பாற்றுறது. இது வந்து இந்த காலகட்டத்துக்கு ஒரு பூமர் மாதிரி இதோ கதை வந்து மூவ்மெண்ட் ஆகுதோன்ற மாதிரி தான் போகுது. ஒட்டாத காரணத்தினால அந்த சென்டிமெண்ட்டு, சிவாவோட வழக்கமான சென்டிமெண்ட்டு வழக்கம் போல் இந்த படத்தில் ஓட்டல. ஹீரோயின் பத்தி சொல்லுங்க ப்ரோ. திஷா பத்தானி பாலிவுட்ல இருந்து இறக்குன ஒரு ஹீரோயின். ஐயோ, அவங்க வேற எதுக்கு இறக்குனாங்க என்ன ஏதுன்னே தெரிலங்க. சும்மா கிளாமரா இருக்கணும்னு சொல்லிட்டு இறக்கிருக்காங்க. அங்கங்கே வந்து ஜிம் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ரோல் எப்படி இருக்குன்னா, இப்போ ஜிம்ல ஒரு பொண்ணு போய் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது எப்படி கொஞ்சம் ட்ரெஸ் அரைக்குறையாக போட்டு வரோம், அதே ட்ரெஸ்ஸோட தான் படம் ஃபுல்லாக. அந்த படம் ஃபுல்லாக இல்லை, படத்தோட கால்வாசி போர்ஷன் தான் அவங்க வராங்களே, ஃபுல்லாக அதே ட்ரெஸ்ஸோட வந்து கொஞ்சம் கிளாமரஸாக காட்டிட்டு போயிருக்காங்க. பட் அவங்க வர சீனு ஒன்று கூட ஓட்டல. எதுக்கு போடுறாங்க, எதுக்கு இந்த ஹீரோனை போட்டாங்கன்ற கேள்வி நம்மளுக்கு வருது. அவங்க கூட சேர்ந்ததுனால அந்த சீன் டோட்டல், அந்த சீன்லேயே எல்லாரும் நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அந்த கிங்ஸ்லி சரி, யோகி பாபு சரி, KS ரவிக்குமார் சரி, சூர்யாவே சரி, ஹீரோயின் கூட வந்ததுனாலே ஒட்டுமொத்த சீனுமே வந்து சொதப்பல் அப்படின்ற மாதிரி நமக்கு அமையுது. தயவு செஞ்சு வந்துடாதீங்க இந்த படத்துக்கு. வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு போவீங்க. பெரியவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு யாருமே வந்துடாதீங்க. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் அந்த மாதிரி இது. எனக்கே ஒரு செகண்டுக்கு அப்படியே கதி கலங்கிடுச்சு. ஐயோ எப்போ விட்டு ஓடலாம், எப்போ இன்ட்ரோல் வரணும் ஆயிடுச்சு. நீங்கள் நம்புங்க, நான் வந்து எப்போ இன்ட்ரோல் வரும் தான் இருந்தேன். ஏன்னா ரொம்ப இழுத்துறானுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை போட்டு இன்ட்ரோல் விடுவான்னு நினச்சதுன்னா விடவே இல்லை. இன்ட்ரோல் விடுறது தான் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. அது நீங்கள் படத்தை பார்க்காமலே அதே மன திருப்தியோட வீட்டிலே இருந்துருங்க. 250 சேவ் பண்ணுங்க தான் சொல்லுவேன்.